ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சவுதி அரேபியாவில் இந்த பேர்க் ஆப்பில் மணி ஆட் பண்ணுறது எப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பேர்க் ஆப் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ முழுசாக பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம மணி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஆட் மணின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணவுடனே இங்கே ஆட் மணின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் இப்போ ஒரு 10 ரியால் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தோடனே பேமெண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு வரும். இதில் ஆட் நியூ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே அந்த இடத்துல நம்ம 10 ரியால் கொடுத்தோம். அந்த 10 ரியால் இங்கே இருக்கும். இங்கே உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இந்த இடத்துல உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் போட்டுக்குங்க. அது கீழே உங்களுடைய கார்டில் உங்களுக்கு ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 16 டிஜிட் நம்பர் இதில் பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸ்பைரி டேட்டு கேட்கும். உங்கள் கார்டில் கீழே MM/YY அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே டேட்டும் மந்த்தும் கொடுத்துருப்பாங்க. மந்த்தும் இயரும் கொடுத்துருப்பாங்க. அந்த மந்த்தும் இயரும் கரெக்டாக போட்டுக்குங்க. அடுத்தது இந்த இடத்துல CCV நம்பர் கேட்கும். உங்கள் கார்டுக்கு பின்னாடி ஒரு 3 நம்பர் இருக்கும். அதுதான் CCV நம்பரு. அதை கொடுத்துட்டு கீழே கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்குங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே இப்படி தான் இருக்கும். இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு OTP வரும். அந்த OTPயை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி கீழே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. கன்ஃபார்ம் பண்ணோடனே மணி ஆடுன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு மணி ஆட் ஆகிட்டு உடனே உங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். கீழே டன் இருக்கும். டன் கொடுத்துக்குங்க. டன் கொடுத்தோடனே இப்போ நமக்கு ஏற்கனவே 1 ரியால் அங்கே இருந்துச்சு. இப்போ 11 ரியால் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பேர்க் ஆப்பில் மணியை ஆட் பண்ணணும். அடுத்தது எப்படி பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேர்க் ஆப்பில் இருந்து எப்படி இந்தியாவுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த ஆப் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, மணி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி மணி எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி நம்ம வெறும் 10 ரியால், எவ்வளோ, வெறும் 10 ரியால் மட்டும் எந்த ஒரு ஃபீஸும் சார்ஜஸும் டேக்ஸும் எதுவுமே இல்லாமல் வெறும் 10 ரியால் மட்டும் நம்ம எப்படி இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஏற்கனவே நீங்கள் பெனிஃபிஷரி ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆட் பண்ணுறதுல இங்கே இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் டச் பண்ணோடனே நீங்கள் மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல பெனிஃபிஷரி இருக்கும். நீங்கள் ஆட் பண்ண பெனிஃபிஷரி எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அங்கே டச் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை பெனிஃபிஷரி ஆட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பெனிஃபிஷரியும் இங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கு நீங்கள் பணம் அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க. சென்டுன்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணவுடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் சென்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணவுடனே நாம் இன்றைக்கி எவ்வளோ அனுப்ப போகிறோம்? வெறும் 10 ரியால். எவ்வளோ? வெறும் 10 ரியால் மட்டும். எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல், ஃபீஸும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் 10 ரியால் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு அனுப்ப போகிறோம்.
ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே 10 ரியால் ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே 10 ரியால் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இன்றைக்கி வேலிடிட்டி எவ்வளோ போகுது அப்படின்ற அமௌண்ட்டு இந்தியாவுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது கீழே உங்களுக்கு வந்துடும். இங்கே ஒரு ரியாலுக்கு 22 ரூபாய் 86 பைசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுக்கு கீழே 0 ஷேர் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. அதுக்கு அர்த்தம் எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை, எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே பர்பஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனே நீங்கள் எந்த பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். மெடிக்கலா, எஜுகேஷனா, ட்ராவலா, பர்ச்சேஸா, சேவிங்ஸா, இல்லை ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்தவொடனே கீழே கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தோடனே நீங்கள் ஆட் பண்ண பெனிஃபிஷரி நேமு, அக்கௌண்ட்டு, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பே நவ்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அந்த பே நவ்வை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வரும். அக்ரி அண்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு வரும். அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. 261236 236 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இங்கே தெரியும். இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பிடிஎஃப் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இமேஜாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. நான் இமேஜே எடுத்துக்கிறேன். இமேஜ் கொடுத்தோடனே உங்களுக்கு இங்கே மொத்த டீட்டெயில்ஸ் வரும். கீழே ஷேருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் யாருக்காச்சும் நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கீழே டன் இருக்கும். டன் கொடுத்துங்க. டன் கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்துங்க. ஹோம் பேஜில் வந்துட்டிங்கன்னா மறுபடியும் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக அந்த இடத்துல பாருங்கள், கீழே இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ராசஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். நீங்கள் அனுப்பின அமௌண்ட் வந்து இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டும். பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கீழே கிரெடிட் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நாம் சவுதி அரேபியாவிலிருந்து வெறும் 10 ரியால், வெறும் 10 ரியால் மட்டும் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு, சரிங்களா. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி அந்த இடத்துல நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணோடனே அவங்க பார்த்தீங்களா, முன்ன இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போது கிரெடிட் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. வெறும் 10 மினிட்ஸில் எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாச்சு. நீங்கள் யாராச்சும் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ரொம்ப அருமையாக இருக்குது. வெறும் 10 ரியால் மட்டும் நம்ம எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ
நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.